வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பிக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு லிட்ரேச்சரில் ட்ராமா அண்ட் நாவலை எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்ட் பேரில் ஹவு டு ஸ்டடி போயட்ரி அப்படின்றது பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இது வந்து ஓவர் அவுட்லைன் தான். இப்போ இதுக்கு அடுத்த வீடியோ என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா ஒரு போயமை அப்படியே நடத்தி காமிச்சு அதில் என்ன மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபர்தர் வீடியோவில் வருது. ஸோ இன்னைக்கு அவுட்லைனாக ட்ராமா நாவல் அப்படின்னா நம்ம என்னென்னதுலலாம் கவனம் செலுத்தினா நமக்கு மார்க் மிஸ் ஆகாம வரும், அதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஹவு டு ஸ்டடி ட்ராமா ஆர் நாவல். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆத்தர் நோட். ஆத்தர் நோட்னா யாரோட ஒர்க் அது, அவர் அந்த ஆத்தரோட நேமு மட்டும் இல்லாம அவரோட ஹிஸ்டரி, அவரோட ஏஜ், அவரோட ஜானர்ஸ். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படின்னா அவர் எந்த ஏஜில் இருக்காரு, அவர் என்ன ஏஜுக்கு முன்னாடி இருந்தார், என்ன ஏஜுக்கு அப்புறம் வந்தார், அவரோட ஜானர்ஸ் என்ன, ஒரே மாதிரி ஜானர்ஸ் எழுதுறாரா, வெரைட்டி ஆஃப் ஜானர்ஸ் எழுதுறாரா, போயம் எழுதியிருக்காரா, நாவல் எழுதியிருக்காரா, வெறும் நாவல் மட்டுமா, ஷார்ட் ஸ்டோரியா, இந்த மாதிரியான பேசிக்ஸ், அதில் என்ன மாதிரி ஜானர்ஸ் ஃபாலோ பண்ணுறாரு, என்ன மாதிரி ஸ்டைல் ஃபாலோ பண்ணாரு, என்ன மாதிரி டிக்ஷன் ஃபாலோ பண்ணாரு, இது எல்லாமே ஓவராலாக அந்த ஆத்தரை பற்றின ஃபுல் ரெக்கார்டிக்கெலாம் நம்மக்கிட்ட தெரியணும். ஸோ ஆத்தர் அவரை பற்றி அவரோட கூட இருந்து பார்த்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம படிச்சு தான் ஆகணும். செகண்ட் ஒன், த பேக்ரவுண்ட் அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி. பேக்ரவுண்ட் அண்ட் அவுட்லைன் ஆஃப் த ஸ்டோரி. பேக்ரவுண்ட் அப்படின்னா ஏன் அப்படி ஒரு ஸ்டோரி நடந்துச்சு. ஸோ நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு மூவி, இப்போ மூவியே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பேசிக் வச்சுருப்பாங்க. அந்த பேஸ் அதுக்கப்புறம் தான் அதோட சீக்வன்ஸாக தான் மூவி நடந்திருக்கும், இல்லை இந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டால இந்த மூவி நடந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நிறையவே தெரியும். ஸோ அந்த மாதிரி வரும்போது பேக்ரவுண்ட் அண்ட் அவுட்லைன் ஆஃப் எ ஸ்டோரி அதுதான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதில் கம்பல்சரி நமக்கு தெரியும். அவுட்லைன் அப்படிங்கும்போது எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் அவுட்லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஓவராலாக ஒரு கதை, ஒரு சின்ன நம்ம எப்படி ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெருசாக ரிலேஷன்ஷிப்லாம் சொல்லாமல் இவங்க இருந்தாங்க இப்படியாச்சு அப்படின்ற ஒரு அவுட்லைன் நமக்கு தெரியும், தெளிவாக தெரியணும். ஏன்னா அவுட்லைனில் நமக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நம்மளால அடுத்த கட்ட விஷயங்களை வந்து நம்மளால மைண்டில் கொண்டு போய் நிறுத்த முடியாது. ஸோ பேக்ரவுண்ட் எதனால அந்த ஸ்டோரி வந்துச்சு, என்ன பேக்ரவுண்டில் நடந்துச்சு, இந்த ஸ்டோரிக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு, ஸ்டோரிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, கான்சீக்வன்ஸ், ப்ராஸ் அண்ட் கான்ஸ், இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அவுட்லைன் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செட்டிங் அண்ட் நரேட்டர். செட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு சிட்டின்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விதரிங் ஹைட்னா ரெண்டு மெயின் ஏரியா தான் நமக்கு தெரியும். ரெண்டு முக்கியமான ஏரியாவில் எல்டன் அந்த ஹில்ல நடந்தது, இந்த ஏரியாவில் நடந்தது, இது ரெண்டுக்கும் உள்ள கான்செப்ட், ப்ரோஸ் இதெல்லாம் தான் கொண்டு வராங்க. ஸோ செட்டிங் அப்படிங்கிறது பாரிஸில் நடக்குது. இப்போ ஜேன் ஆஸ்டனோட நாவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் நாவல்ஸ்ன்னு சொல்லுவோம். அது அவங்களோடதெல்லாம் அழகாக இந்த சிட்டியில் இந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது, அந்த சிட்டிக்கு போனால் அது இல்லை, பாரிஸில் இப்படி ஒரு கேர்ள் இருக்க முடியும், ஃப்ரான்ஸில் இப்படி ஒரு கேர்ள் இருக்க முடியாது. இந்த மாதிரியான செட்டிங் அப்படின்னா எந்த ஏரியா, என்ன சிட்டியில் நடக்குது, அதோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது, அதோட கல்ச்சர் எப்படி இருக்குது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். செட்டிங். நரேட்டர், ஹூ இஸ் த நரேட்டர். ஸோ ஸ்டோரினாலே நரேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் சொல்கிறா, அந்த கேரக்டர்ல ஒருத்தவங்க சொல்றாங்களா, இல்ல மூணாவது தேர்ட் பர்சன் சொல்றாங்களா, தேர்ட் பர்சன் நரேட்டிவா, இல்ல அந்த கேரக்டர்ல ஒருத்தவங்க சொல்றாங்களா, இல்ல வாட்ச் அந்த ஸ்டோரி நடந்த போது வாட்ச் பண்ண ஒருத்தர் அதை டிஸ்கிரைப் பண்றாங்களா. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்பிள் சொல்லும்போது நிறைய போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உதரிங் ஹைட் எடுத்துக்கிட்டீங்க, எமிலி பிரான்டே அவங்களோடது. அதுல வந்து ஒரு தேர்ட் பர்சன், ஒரு மெய்ட் சர்வன்ட் அங்க நடந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது வித்தியாசப்படும். இப்போ ஷேக்ஸ்பியரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நரேட்டர் வந்து ஷேக்ஸ்பியராகவே காமிச்சிருக்க மாட்டாங்க, இன்னொருத்தர் அந்த லைஃப்பில் இருந்த ஒரு சர்வெண்ட்டோ இல்லை ஏற்கனவே இருந்த ஒரு காடோ அவங்க தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ செட்டிங் அண்ட் நரேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ, நரேட்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, ஒரிஜினல் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன, அந்த கேரக்டர்ஸோட சீனரிஸ் என்னென்ன, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா கேரக்டர் அண்ட் ரிலேஷன். அதுக்கு அடுத்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா கேரக்டர் அண்ட் இட்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ என்ன எடுத்துக்கணும் அதில் அப்படின்னா அதில் எத்தனை கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் ஒன்னோட ஒன்று எப்படி தொடர்பு படுத்தப்படுது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ எத்தனை கேரக்டர் இருக்குன்னு தனியாக ஒரு நோட்டில் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்பெத்னா மேக்பெத்தோட ஃபாதர் வந்து மேக்பெத், லேடி மேக்பெத்னு தான் வரும். அடுத்து ஒவ்வொருத்தரோட எக்ஸாம்பிளுக்கு இப்போ வேறு நீங்கள் நாவல் ட்ராமாலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கேரக்டர், ஹென்ரி ஃபீல்டிங்கோட டாம் ஜோன்ஸ், பில்கிரிம் ப்ராக்ரஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னா
பார்த்தீங்கன்னா நிறைய ஜாக் ஜில் நேம்லேயே நிறைய ட்விஸ்ட் இருக்கும். காமெடி ஆஃப் எரர் ஷேக்ஸ்பியரோட பார்த்தீங்கன்னா நேம் மட்டும்தான் டிஃபர் ஆகும். ஸோ அந்த ட்வின்ஸ் ஸ்டோரி இதெல்லாம் வந்து நமக்கு கேரக்டர் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கேரக்டர் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணியே நம்ம இப்போ நல்லா தெளிவாக இருந்துட்டோம்னாலே நம்ம சேயிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது வர்றது சேயிங்ஸ்ன்னு சொல்லுவோம். யார் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த லைன் கொடுத்து இது யாரால சொல்லப்படும், இதை ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க கேரக்டரோட நேம்ஸ், அதோட ரிலேஷன் பிட்வீன் த கேரக்டர்ஸ் இந்த நாவல் அண்ட் ட்ராமா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குரோனாலாஜிக்கல் ஆர்டர்னா இப்போ நிறைய சீக்வன்ஸ் நம்ம லைஃப்ல நிறைய சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கும். குரோனாலாஜிக்கலாக நமக்கு நம்ம லைஃபோடது ஞாபகம் இருக்கும். எல்லா லைஃபோடதையும் குரோனாலாஜிக்கலாக ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் எது நடந்துச்சு, செகண்ட் எது நடந்துச்சு, இதுக்கப்புறம் தான் இவங்க கேரக்டர் இப்படி மாறிச்சு, இதுக்கப்புறம் தான் அவங்களோடது இந்த சேஞ்ச் அவங்களுக்கு வந்தது. இதனால இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய எக்ஸாம் எழுதி வேலைக்கு வந்துட்டோம், அதுக்கப்புறம் தான் நம்மளோட சேஞ்ச் ஓவர் இருக்கும். அப்போ நம்ம அது குரோனாலாஜிக்கலாக நமக்கு தெரியும். ஆனால் அவங்களோட அந்த ஒவ்வொரு நாவலையும் குரோனாலாஜிக்கல் ஆர்டர் மாறாமல் குரோனாலாஜிக்கல் ஆர்டர் இருந்துட்டாலே நம்ம கொஸ்டின்ஸ்க்கு நிறைய ஆன்சர் பண்ணலாம். ஸோ குரோனாலாஜிக்கல் ஆர்டர் ஃப்ளாஷ்பேக் வரும், ஃப்ளாஷ்பேக் முன்னாடி வருமா பின்னாடி வருமா, இந்த மாதிரியான குரோனாலாஜிக்கல் ஆர்டர் ஹிஸ்ட்ரி மாதிரியே நாவலை நம்ம தெளிவாக படிச்சுக்க தெரியணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டேர்னிங் பாயிண்ட் அண்ட் கேரக்டர் சேஞ்ச். எது டேர்னிங் பாயிண்ட், இந்த நாவலோட டேர்னிங் பாயிண்ட் எது, என்ன விஷயத்தினால நாவல் சேஞ்ச் ஓவர் ஆகுது, இது வந்து ரேஸ் ஆகுதா, ஒரு கேரக்டரை டிக்ளைன் பண்ணுதா, இல்லை ஹீரோ வந்து டீக்ளைன் பண்ணுதா இல்லை அப்கிரேட் பண்ணுதா, இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதில் ஸ்டார்டிங்கில் அவரோட கேரக்டர் எப்படி இருந்துச்சு, ஸோ ஹீரோ வில்லன் இல்லை சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இதெல்லாம் யார் சேஞ்ச் ஆகுறா யார் சேஞ்ச் ஆகலை, எதனால சேஞ்ச் ஆகுறாங்க, இதெல்லாம் தான் நமக்கு டேர்னிங் பாயிண்ட் அண்ட் கேரக்டர் சேஞ்ச். இதில் ரொம்ப ரொம்ப நம்ம கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து ஆஸ் யூஷுவல் மாரல் ஆஃப் த ஸ்டோரியில் நமக்கு இது எதுக்காக சொல்லியிருக்காங்க, இந்த இதுலேருந்து என்னென்ன மாரல். ஸோ இது ரொம்ப முக்கியமாக ரீடர் ரெஸ்பான்ஸ் தியரி இங்கே யூஸ் பண்ணுவோம். எனக்கு ஒரு மாரல் தோணும், உங்களுக்கு ஒரு மாரல் தோணும், நரேட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன மாரல் இருக்குது, ஓவராலாக என்ன மாரல் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, இப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக தான் நம்ம கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு தெளிவான புரிதல் இல்லாதனால, கிளியர் கட் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால தான் 4 ஆன்சரில் ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுல ப்ராப்ளம் வரும். ஸோ படிக்கும் போதே நம்ம டெஃபினட்டாக என்னென்ன ஆன்சர் எது கரெக்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிங்க. It will be helpful. So how to study drama and novel உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ நம்ம ஒரு போயத்தை எப்படி பிரேக்ஸாக பிரித்து பார்க்கலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்ப்போம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான் அதில். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ஒர்க்கை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். It will be definitely helpful to others. So if you like this video, like it, subscribe it and share it.